அதிமுகவினுடைய இந்த பிரச்சார பயணம் முதல் கட்சியாக வந்து அதிமுக வந்து பிரச்சாரத்தையே துவங்கிட்டாங்க. கண்டிப்பாக கோவையில் துவங்கி தஞ்சையில் நிறைவேற்றிருக்காங்க. முதல் கட்ட சுற்றுப்பயணம் முடிஞ்சிருக்கு. எப்படி இருந்தது? போகிறோம்னா மக்கள் திரள் கூட்டம், எங்கே பார்த்தாலும் மனித தலைகள், அவ்வளோ பெருங்கூட்டம். உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு நான் பார்த்ததுக்கு. ஏன்னா அதிமுக எங்கே இருக்கிறது, எதிர்க்கட்சி ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த கூட்டமும் இந்த பிரம்மாண்டமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் ராஜேஷ். இப்போ இபிஎஸ் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா தொடக்கமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அமையணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கோவையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா கோவையில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, கோவையில் கூட்டினா நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு நினச்சி தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து அங்கே வச்சாங்க. இப்போ அங்கே கூட்டின கூட்டத்தை விட பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை இங்கெல்லாம் கூட்டின கூட்டம் அதை விடவே அதிகமாக தான் இருந்தது. நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுங்கிற மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுகவிற்கும் இபிஎஸ் அவர்களுக்குமே இது வாழ்வா சாவா மாதிரியான ஒரு தேர்தல் தான். இந்த எலெக்ஷனில் கட்டாயம் வின் பண்ணி ஆகணும்னா இதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷன்ஸ் 2021 தேர்தல், அதுக்கப்புறம் நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னே நடந்த உள்ளாட்சி தேர்தல், இடையில் நடந்த இடைத்தேர்தல்கள், இது எதுலேயுமே அதிமுக வெற்றி பெறலை. அப்போ இந்த தேர்தலில் கட்டாயம் வெற்றி பெற்று தான் ஆகணும், இல்லைனா வந்து கட்சியை மீட்டெடுக்க முடியாதுங்கிற லெவலுக்கான ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்குறாங்க. இது நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இபிஎஸ்க்கு உற்சாகம் கொடுத்ததா இல்லையாங்கிறத தாண்டி அதிமுகவினருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு 4.5 வருஷமாக ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இதில் அவர் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம், அந்த திட்டத்தை எடுத்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. 4.5 வருஷமாக மக்களை தேடி போகாமல் இப்போ ஏன் மக்களை தேடி வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தமிழக அரசு தரப்புலேருந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி வேறு பேரில் இந்த ஸ்கீமை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், இது ஒரு புது பேரில் பண்ணுற ஒரு ஸ்கீம் இது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் 4.5 ஆண்டுகளில் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் குற்றங்கள் நடைபெற்ற பிரச்சனை, குட்கா பிரச்சனை, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போதைப்பொருள் நடமாட்டம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. குறிப்பாக எந்தெந்த தொகுதிகளில் உள்ளூரில், இப்போ விழுப்புரத்தில் என்ன பிரச்சனை, கடலூரில் என்ன பிரச்சனை, மயிலாடுதுறையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி, மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய உழவர்களுக்கு என்ன பிரச்சனை, நெசவாளர்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுனால அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதா அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பேச்சு வந்து பெரிய அளவில் மக்களை ஈர்த்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெளிப்படையாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் இல்லைன்னா கண்டென்ட் நல்லா இருக்குது. அவர் பண்ணுற டெலிவரி வந்து வழக்கம் போல தான் இருக்குது. எப்படி சாதாரணமாக சேலம் ஏர்போர்ட்டில் பேசுவாரோ, இல்லை இங்கே வந்து நீங்கள் மயிலாப்பூரில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் இருக்குது. பிரச்சார வியூகத்தில் வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறாங்க, கண்டென்ட்டில் வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஒரே மேட்டர் தான், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் நிர்வாகத்திறன் சரியில்லைன்னு நான் பேசுகிறேன். ஆனால் அதை வேறு மாதிரி சூப்பராக அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த டெலிவரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? என்ன சொல்கிறது, அவருடைய இயல்பாகவே பேசுகிறாரு. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக, இப்போ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சரியாக அவருக்கு சொல்ல வர மாட்டேங்குது, சரியாக பேச மாட்டேங்கிறாரு. வழக்கம் போல் ஒரு பிரச்சார பாணி எப்படி இருக்குமோ அந்த மெத்தட்லேயே தான் இது இருக்குது. ஒரு வித்தியாசமான எதுகை முனைகளோடையோ ஒரு ஹை பிச் லோ பிச்சோடையோ அவர் பேச்சுக்கள் இல்லை, உச்சரிப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகள், எங்களை ஏன் நீங்கள் திரும்ப தேர்வு செய்யணும், கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பஸ் எடுத்துகிட்டு போய் நிறுத்துறது மக்கள்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வழக்கமாக தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேனில் போவாங்க, அந்த வேனில் இருந்து பேசுவாங்க, அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பஸ்ஸில் இருந்தப்போ ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க, அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நான் பார்த்தா. அதாவது இந்த பிரச்சார பயணத்தை வந்து திமுக கைராக மட்டும் இல்லை, திமுக கூட்டணி கட்சியிலையும் ஒன்றுமே அமைச்சார். பிசிக கம்யூனிஸ்ட்களையும் வந்து கடுமையாக அமைச்சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று கும்பகோணத்தில் ஒரு விஷயம் பேசினார். அதாவது புதிதாக அறிவிப்பு ஒன்று கொடுத்தாரு, தேர்தல் வாக்குறுதி. அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிட்டார் அவர். திருமணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய மணமக்களுக்கு பட்டு வேட்டி சட்டை பட்டு புடவை வழங்கப்படும், தாலிக்கு தங்கத்துக்கு பதிலாக. இதன் மூலமாக வந்து பட்டு உற்பத்தியாளர்கள் நெசவாளர்கள் வந்து அவங்க வாழ்வாதாரம் வந்து மேம்படும்னு சொல்லிட்டு உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நெசவுத்துறை ரொம்ப எந்த அளவுக்கு நசுங்கி போயிருக்கு. இந்த அறிவிப்பு உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது. நான் என்ன பார்த்தேன்னா, வியந்து போன விஷயம், கோவையிலேயோ விழுப்புரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னாள் அமைச்சர் இருக்கார். கோவையில் அவர்கள் கூட்டம் கொண்டு ஒரு வியக்கத்தக்க விஷயம் இல்லை. ஆனால் பார்த்ததில் இந்த மயிலாடுதுறை, நாகை இந்த இடங்கள்லையும் கூட முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்துலாம் கூட முடியாதோ, இதெல்லாம் வந்து அதிமுக வந்து சசிகலாவின் பின்னால் இயங்கக்கூடிய மாவட்டங்கள், இல்லை வைத்திலிங்கன்ல அவரோட பின்னால் இயங்கக்கூடிய மாவட்டங்கள்னு சொல்கிறத ஒட்டச்சு நொறுக்கிட்டார். அது நம்ம ஒரு புதுசாக பார்த்துறான். ஏன்னா அவங்க இங்கே அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, இது வரைக்குமே டெல்டா மாவட்டங்கள்னாவே ஒன்று சசிகலா தினகரன்,
இல்லை வந்து அதிகபட்சம் போனால் அதிமுகவில் வைத்திலிங்கம் இது இந்த பிம்பம் இருந்துச்சு. இதை ஒரிஜினேட்டு ஒன்றுமே இல்லை, என்னால் ஒருத்தரை மாவட்ட செயலாளரை உருவாக்கி அந்த மாவட்ட செயலாளர்ட்டையும் இந்த அளவுக்கு மேலே என்னோட கூட்டத்தை நிரூபிக்க முடியும்னு நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க 3 பேருக்கும் காட்டினாரு, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் காட்டினாரு, தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் தான் நான் பார்த்த வரைக்கும். ஓகே, அதாவது இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணம் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு தேதி 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 தொகுதிகளை வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட அதிமுக போட்ட பிளான்ல சக்ஸஸ் தான். இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, திமுக எப்படி பார்க்குது, அதுக்குள்ளலாம் நம்ம போகல. அதிமுக ஒரு பிளானோட இந்த திட்டத்தை தொடங்கினாங்கல்ல, அவங்களோட பிளான் சக்ஸஸ், மிகப்பெரிய வெற்றி தான். அவங்க முகாம், அவங்க கூடாரம், அவங்களுடைய அணியினர் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பரவாயில்லங்க, நல்லா கேம்ப் போயிட்டு இருக்குங்க, நம்ம நினைச்ச மாதிரியே சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் அந்த ஃபீல்டில் தான் அவங்க இருக்கிறாங்க.